கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நம்மளையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கிட்டாங்க மக்களே. நினச்சேன் இந்த மண்டக்கோளாறு பிடிச்ச டேரக்டர் ஏதாவது இப்படி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சீனில் ரம்யாவை பார்த்ததுமே எல்லோரும் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீலாம் ஒரு பொம்பளையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்பிகா மேம் சொல்கிறாங்க, அத்தாடியாத்தா நான் தான் படத்துலலாம் இப்படியெல்லாம் பார்த்தேன், இப்போ நேரில் பார்க்கும்போது அபிராமி எனக்கே பயமாக இருக்குது, இந்த பொண்ணு என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் மைதிலி மீனாட்சியில் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல இவ நம்ம தீபாவே கிடையாது, ஒரு மாதிரியே வந்துட்டு நடிச்சுட்டு இருந்தா, அப்போயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்ம தீபா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிச்சிரு. அந்த பக்கம் ரியா பார்க்குறாங்க, ஐயோ இவ பிளான் வேறு நடக்கலாட்டி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூட்டத்திலேருந்து நடுவில் முக்காடு போட்டு எஞ்சி வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த விண்டேஜ் வெட்டுக்கிளி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற வேண்டியதான், நம்ம தான் இவளை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரிஞ்சு அவ்வளோதான், சோத்து கூட வழி இல்லாமல் நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டே ஐஸ்வர்யா வந்துட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்கு. அடுத்து ரியா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு தீபாவை பிடிச்சிக்கிறாங்க. துப்பாக்கியெல்லாம் வேற வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு ரம்யா வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு, யாராவது நகண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், யாருமே இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி வேற டைங்கன்னு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற உடம்பு முடியலையா, அந்த அதிர்ச்சி ரொம்ப இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால முடியாமல் மயக்கம் போட்டு விழுக எல்லாருமே வந்துட்டு அபிராமியை பிடிச்சிடுறாங்க. தெரியும்டா இந்த மண்டக்கோட டேரக்டர் இப்படி தான் ஏதாவது பண்ணுவான், லூசுத்தனமாக பண்ணி வைப்பான்னு தெரியும். அது மாதிரியே வந்துட்டு ஏதோ ஒரு கிறுத்தனமாக ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது மக்களே. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ரியா எழுந்திரிச்சு வர்றாளா, அவங்க யாரும் பார்க்கலையா, கேனத்தனமாக இல்லை இதெல்லாம். அடுத்து வந்துட்டு தீபாவை விறுவிறுன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கூடவே சேர்ந்து ரம்யா அந்த தாலி எடுத்துகிட்டு, இந்த தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறும், அதை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தாலியை வந்துட்டு கையோடு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ரியாவும் ரம்யாவும். இந்த பக்கம் மீனாட்சி மைதிலிக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. தீபா தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியா காப்பாற்றுங்க அண்ணி, அம்மா அம்மா எப்படியா காப்பாற்றுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு கார்த்தி வேமா மண்டபத்துக்கு காரில் வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் கார்லேயே வந்துட்டு இருங்க கார்த்தி அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. ரியா தான் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போக ரம்யா துப்பாக்கி முனையில் வந்துட்டு தீபாவை மாட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ கழட்டி வச்ச தாலி திருப்பி ஏன் கழுத்தில் தான் ஏறும், இது உன் கழுத்துக்கு வரும்னு கனவுல கூட நினச்சி பார்த்துறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரியெல்லாம் என்னை மிரட்டிட்டு இந்த தாலியை உன் கழுத்தில் வந்து சேரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்காத, இது ஏன் கழுத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, அப்போது ரியா வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு வேன் மாதிரி வருது. அதுக்கு பயந்து சைடில் வந்துட்டு வண்டியை விட்டுடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே சாஞ்சும் சாயாமலும் ஸ்டக் ஆகி போய் நின்றுது. அந்த நேரத்தில் ரம்யா வந்துட்டு தாலியை கீழே போட்டுடுறாங்க. அப்போ தீபாவும் குடிஞ்சு எடுக்கிறாங்க, ரம்யாவும் குடிஞ்சு எடுக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு சண்டை வருது. அதில் தீபா வந்துட்டு தாலி எடுத்துட்டு வண்டியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஓடி வராங்க. ரம்யாவும் வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. நில்லுடி, அந்த தாலி என் கைக்கு தான் வரணும், கண்டிப்பாக உனக்கு வந்தே சேரக்கூடாது, குடுறி தாலியை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு இடத்துல பார்த்தா பள்ள மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் தீபா நின்றுடுறாங்க. அப்போ துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, ஒழுங்கு அந்த தாலியை கொடுத்துட்டேன்னா நான் உசுரோட வீடு போய் சேருவேன், அதை கொடுக்க மாட்டேன் நான் அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல சுட்டு தள்ளிட்டு தாலி எடுத்து நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பயம் காட்டினாலும் பரவாயில்ல, தாலியெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நானும் பார்க்குறேன், நீலாம் ஒரு பொம்பளே கிடையாது, உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா திட்டிகிட்டு இருக்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேல, இரு நான் உன்னை சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து துடுறதுக்காக போக டக்குன்னு வந்துட்டு தீபா பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ரியாவும் வந்துடுறாங்க. 3 பேர் விரி விரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு அரவேக்காடு ஐஸ்வர்யா சைடில் ஒரு புதருக்குள்ள நின்று பார்த்துட்டு இருக்கு. ஐயோ என்னடா சண்டை போகிறாளுங்க, யாரா சுட போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்கே போனாலும் சனியை விடாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி துரத்திக்கிட்டே வந்திருக்கும் போல். அப்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணை முடிக்கிற. இங்கிட்டு வந்துட்டு 3 விதத்தில் யாரை சுட்டு தொலைஞ்சு யார் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அது வர்ற எபிசோடில் தான் தெரியும். அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம என்னென்னலாமோ கற்பனை பண்ணோம், கார்த்தி வந்துட்டு ரிவெஞ்ச் கொடுப்பாரு, ரம்யா வந்துட்டு அடித்து துரத்துவாருன்னு பார்த்தா இங்கே வில்லி கட்டகாசம் தான் வந்துட்டு தலைவிரிச்சு ஆடுது. இதில் தீபாவை சுட்டாங்களோ இல்லைனா அந்த பழியை தூக்கி தீபா மேலே போடுறாங்களோ, எப்படி ஸ்டோரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.